சுதந்திர அரசியல் வரலாற்றிலேயே மத்திய அரசு ஒரு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் போராடி ஜனநாயக முறைப்பிரகாரம் எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் பிரச்சனையும் ஏற்படாமல் மத்திய மாநில அரசுகளை விமர்சனம் செய்யாமல் என்னுடைய உரிமையை எனக்கு விட்டுக் கொடு, என்னுடைய இடத்தை எனக்கு விட்டுக் கொடுன்னு சொல்லி மேலூர் பகுதி மக்கள், அரட்டாவட்டி, கிடாரிப்பட்டி, வல்லாளவெட்டி பெரியவர்கள் மற்றும் மேலூர் 58 நாடு மக்கள் அனைத்து சமூகத்தின் சார்பிலே போராட்டத்தை முன்னெடுத்ததை 20 கிலோமீட்டர் நடந்து வந்து மத்திய தபால் துறை அலுவலகத்தின் முன்பால் தன்னுடைய கோரிக்கையை ஜனநாயக முறைப்படி ஒரு பேரிக்காடை கூட கீழே தள்ளி விடாமல் ஒதுக்கி வைத்து விட்டு நடந்து வந்து கோரிக்கையை வைத்ததை அறிந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கிசான் ரெட்டி அவர்களும் அவருடைய சேவகரான தமிழகத்தின் தளபதி நாளை முதல்வர் அண்ணாமலை அவர்களை அனுப்பி வைத்து இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடுவதற்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு வாருங்கள். அவர்கள் பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து வாருங்கள். 5 பிரதிநிதிகளை அவர்களிடம் கோரிக்கையை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை, இந்த டெண்டரை ரத்து செய்வோம் என்று உறுதி கூறியதன் மூலமாக பொங்கலுக்கு 4 தினங்களுக்கு முன்பாக மாநில தலைவர் வல்லாளவட்டி கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கின்ற அனைத்து சமூக பெரியவர்களையும் சந்தித்து இந்த டன்சன் சுரங்கம் முழுமையாக ரத்து செய்வதற்கான அரசாணையை பெற்றுத் தருகிறேன், கூடிய விரைவில் நீங்கள் எல்லோரும் பொங்கல் விழா கொண்டாடுங்கள் என்று உறுதி கூறியது மூலமாக அந்த மேலூர் தொகுதி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பொங்கல் விழாவை சந்தோஷமாக கொண்டாடியதை நம்ம அனைவரும் அறிந்தோம். அதன் விளைவாக எல்லோரையும் டெல்லிக்கு அழைத்து சென்று இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டம் பார்த்திருப்போம். ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், மீட்டன் கார்பெட்டா இருக்கட்டும், கூடங்குளம் அணு உலையா இருக்கட்டும், அப்படி எந்த ஒரு போராட்ட குழுவையும் டெல்லிக்கு அழைத்து சென்று ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அரசாணை வழங்குவதாக கிடையாது. இது மேலூர் நாட்டுக்கு கிடைத்த பெருமை, மேலூர் விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமை, அரட்டாப்பட்டி, கடாரப்பட்டி, வல்லாளவெட்டி பொதுமக்களுக்கு போராடிய வெற்றிக்கு கிடைத்த பெருமை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த பெருமையாக நாங்கள் அனைவரும் அரசியல் பாகுபாடின்றி இந்த வெற்றியை கொண்டாடுகின்றோம். மன மகிழ்ச்சியோடு நாங்கள் அனைவரும் ஊருக்கு செல்ல இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.